ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து காஃபி பிடிக்குங்க. இப்போ அந்த காஃபிலேருந்து புட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளான காஃபி புட்டிங் உங்களுக்கோசரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி புட்டிங்க்கு ஃபஸ்ட்டு பால் வந்து எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கோங்க பாலை. பால் நல்லா காயட்டுங்க, வெயிட் பண்ணலாம். பால் காஞ்சதும் அதில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, சர்க்கரை கரையட்டும். இப்போ தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து போட்டுக்கோங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் கட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணாலும் ஓகேங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டைரக்டாக வந்து இதெல்லாம் போட்டோம் பாலில் அப்படின்னா நமக்கு கட்டி ஆகிடும். அதனால தான் வந்து தனித்தனியாக வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சிங்க, சர்க்கரையெல்லாம் வந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற வந்து இன்ஸ்டன்ட் காஃபி இதை மிக்ஸை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் ஆகட்டும். அது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து போட்டுக்கலாம். அதையும் வந்து ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் அப்படியே விட்டுறாதீங்க, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல்.
பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்படி திக்காக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கெட்டியாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு பால். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ட்ரே இல்லைன்னா பவுல் இல்லைன்னா கிளாஸ் எதில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த பவுலில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பவுலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் நான். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை இப்படி எடுத்து ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா சூடாகணுங்க. நல்லா சூடாகிட்டு பின்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து எழுதி வச்சிடலாம். ஃப்ரீசர்லாம் தேவையில்லை, எழுதி வச்சிடலாம். இது 1 hour ஆகும் கரெக்டாக செட் ஆகிறதுக்கு. 1 hour கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி கமுத்தி விட்டீங்க அப்படின்னா நமக்கு புட்டிங் வந்து ரெடி ஆகிடுங்க. நான் எல்லா பவுல்லையும் போட்டு வச்சுருக்கேன். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எடுக்க வரல அப்படின்னா லைட்டாக சைடில் எல்லாமே வந்து ஸ்பூனில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கையில் எடுத்துங்க. பக்கம் வந்துடுச்சு. சுவையான காஃபி புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக. டெக்கரேஷனுக்கு மேலே சாக்லேட் வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக காஃபி புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப 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 சிம்பிள் தாங்க. காஃபி பொடி, கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சு அப்படின்னாவே போதும், காஃபி புட்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். காஃபி டேஸ்ட்டில் அப்படியே இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.